உள்ள என்ன நடந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். தப்பு 2 பேர் மேலே இருக்கு ப்ரோ. தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது என்றைக்குமே தப்பு தான். அதை நான் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டேன். அப்போ தாக்கியிருக்காங்க, நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நகைச்சுவைக்காக சில கேலி கிண்டல்கள் இருக்க தான் செய்யும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை பெருசாக ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இமீடியட்டாக நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. இந்த இடத்துல நான் கேள்விப்பட்டது அப்படி தான். ஒரு சில பேர் நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காங்க. மாக்காப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஃபைட் இங்கே போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் வாயை மட்டும் சும்மா இருங்கடா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருக்காரு. மாக்காப்பாவை பற்றி நாஞ்சில் விஜயன் என்ன சொன்னால் தெரியுமா? நாஞ்சில் விஜயன் ஓப்பன் டாக். ஒருத்தங்க மேலே காதலிச்சு அவங்கள நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா, என்னடா நம்மள ஒருத்தங்க இவ்வளோ லவ் பண்ணுறாங்களே, ஒருவேளை நம்ம தான் அவங்கள புரிஞ்சிக்கலையானோ என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். உச்சத்துக்கு போயிட்டேன். இன்னும் சொல்ல போனால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூஸ் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு தெரியுங்களா, மாக்கா படம் தான் வர்சஸ் திவாகர். அந்த இஷ்யூ பற்றி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படாமல் இருக்க முடியுமா? எஸ், ஓகே. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், கேள்விப்படாமல் எப்படி இருக்க முடியும்? ஓகே, அந்த விஷயம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்ன? அது என்னன்னா ப்ரோ, அதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற. ஏன்னா நான் அந்த விஷயம் நடந்தோடனே அடுத்த நாள் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக எல்லா இடத்துலையும் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் இருந்தால் அந்த ஸ்டாஃபுக்கும் ஆஃபீஸ் நிர்வாகத்துக்கும் நிறைய சண்டைகள் நடக்கும். இது மீடியா போது எல்லாருக்கும் அது தெரியுது, அவ்வளோதான். அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் தான். பட் இந்த விஷயத்தில் நான் பார்க்கும்போது என்னென்னா, நான் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா அவர் மாக்காப்பா மேலே வச்ச அலிகேஷன் தப்பு அப்படின்ட்டு. மற்றபடி உள்ளே என்ன நடந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். தப்பு 2 பேர் மேலேயும் இருக்குது ப்ரோ. 2 சைட்லேயும் தப்பு இருக்குது. என்ன நடந்தது என்னென்னா, இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அங்கே நிறைய பேர் தாக்குனாங்க அப்படின்ட்டு. ஒரு தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது என்றைக்குமே தப்பு தான். அதை நான் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டேன். அப்போ தாக்கியிருக்காங்க அவர் சொல்கிறாரு, ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. அது நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் தனி மனித தாக்குதல் எப்போவுமே தப்பு தான். யார் மேலேயும் ஒரு பேச்சாக இருக்கும்போது டக்குன்னு என்ன தான் கோபம் இருந்தாலும் கை நீட்டுறதுங்கிறது ஒரு தவறான விஷயம். அது யாராக இருந்தாலும் பண்ணியிருக்கக்கூடாது. இன்னும் சில இடங்களில் சில கலைஞர்கள் வரும்போது சில கலைஞர்கள் சில விஷயங்களில் விட்டு கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் ஃபைனலாக ஏதோ ஒரு வாய்ப்புக்காக தான் அலைகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் சில பேர் விட்டு கொடுக்கணும். அது நான் இந்த இடத்துல நான் இது காமனாக சொல்கிறேன் ப்ரோ. நான் குறித்து சொல்லலை. சில கலைஞர்கள் வரும்போது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் இது போல் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு இடத்துலேருந்து தான் வரும். அப்போ அந்த இடத்துல இன்னொருத்தருக்கான வாய்ப்புகள் வரும்போது சில விஷயம் விட்டு கொடுக்கணும். 1 தனி மனித தாக்குதல் தப்பு. 2வது புதுசாக வரக்கூடிய சில கலைஞர்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள்லாம் ரொம்ப அனுபவம் இருக்குது இதே தொலைக்காட்சியில், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு விஷயம் தெரியும். இங்கே இந்த தொலைக்காட்சியில் போல சில விஷயங்கள் நகைச்சுவைக்காக சில கேலி கிண்டல்கள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம எப்போவுமே மனசுக்குள்ளே போட்டு நம்ம அதை பெருசாக எடுத்துக்கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை பெருசாக ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இமீடியட்டாக நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. இந்த இடத்துல நான் கேள்விப்பட்டது அப்படி தான். ஒரு சில பேர் நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காங்க. ஓகே, சண்டையாக இருக்குது. பட் அந்த மாதிரி சில விஷயங்கள் விடக்கூடாது, அதுவும் தப்பு தான். இதில் நான் ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்னென்னா, மாக்காப்பா இவர் சொன்ன மாதிரி எந்த இதுவும் தாக்குதல் பண்ணலை, இது கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா, நாங்கள் விசாரித்தேன். மாக்காப்பா கையில் ஆக்சுவலாக அங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரகிள் போனதெல்லாம் உண்மை தான், ப்ராப்ளம் போனது உண்மை தான், சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இது எல்லாமே உண்மை தான். ஒரு ஃபைட் நடந்திருக்கு, தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. அதில் யார் அடித்தாங்க யார் அடிக்கலைங்கிறது நம்ம அந்த வீடியோஸ் எவிடன்ஸ் பார்த்தா தான் தெரியும். மேபி இவங்க மேலேயும் தப்பு இருக்கலாம், அவங்க மேலேயும் தப்பு இருக்கலாம். பட் இவர் தாக்கியிருந்தாலும் அவங்க தாக்கியிருந்தாலும் யாரோ ஒருத்தங்க தாக்க போய் தானே இன்னொருத்தங்க மேலே கை வச்சிருக்காங்க. ஸோ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கலாம். ஆனால் மாக்காப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஃபைட் இங்கே போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் அவர் கையில் எப்பவுமே இந்த ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க, கியூ கார்டு மாதிரி வச்சிருப்பாங்க. இவருக்கு என்னன்னா, மாக்காப்பாக்கு பொதுவாக இந்த மாதிரி சண்டை போட்டாலும் பிடிக்காது. நார்மலாக நாங்கள் ஏதாவது உட்காந்து நாங்கள் ஜாலியாக சண்டை போட சும்மாங்கடா ஹேண்டா அதெல்லாம் போட்டு பேசிட்டு, ஏன்னா அவர் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆள். சும்மா கூட விளையாட்டு கூட சண்டை போட்டு நினைக்க மாட்டார். அந்த டைமில் நம்மகிட்ட வாயை மட்டும் சும்மா இருங்கடா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருக்காரு. அந்த கார்த்திக் அவ்வளோதான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. இது நான் மாக்காப்பாக்கு சால்ட்ரா அடிக்கிறேன், மாக்காப்பாக்கு சப்போர்ட் அப்படிலாம் துள்ளி கூட கிடையாது. ஏன்னா இது நான் விசாரித்தது, இது நான் யூகத்திலே சொல்கிறேன். நான் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, மாக்காப்பா இதை மட்டும்தான் பண்ணியிருக்காரு, சும்மா இருங்கடாடு. இவர் சைடில் இது எப்படி இவர் எடுத்துக்கிட்டாருன்னா, ஒரு மனுஷன் இவர் தனியாக இருக்காரு,
அங்கே ஒரு பிரச்சனை எப்பவுமே இந்த மாதிரி டீமில் என்ன நடக்கும்னா ஒரு 4-5 பேர் ஒன்றா ஒர்க் பண்ணுற இடத்துல புதுசாக ஒருத்தர் சண்டை போடும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. இது வந்து நேச்சுரல், இயற்கை. இது வந்து நீங்கள் குரூப்பிசம் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. இது இயற்கை. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்றா ரொம்ப வருஷம் பழக்கம். அப்போ இவர் இருக்கும்போது அப்படி ஒரு ஆச்சு. இவர் என்னன்னா இத்தனை பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தில் வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒருவேளை இவருக்கு இங்கே தாக்குதல் வந்துதான் முறைப்படி அதை கையாண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் அப்படி ஹேண்ட் பண்ணுவோம். ஒரு சமூக வலைதளத்தில் போய் அவங்கள பற்றி தப்பாக பர்சனல் கேரக்டர் சொல்கிறது தான் இங்கே மிகப்பெரிய தப்பு. தப்பா இல்லாததான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லாததான் அங்கே என்ன நடந்தோ நீ அதை சொல்லியிருக்கணும். அவருடைய கேரக்டர் அப்படி, அவர் அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், இதெல்லாம் எதுக்கு? அப்போ இது மாக்காப்பாக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஏன்னா இதை நானும் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். இப்போ எனக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என் மேலே என்ன தப்போ அதை நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. தப்புனா தப்புன்னு மன்னிப்பு கேட்குறேன். இல்லை நான் தப்பு பண்ணலன்னா அதை சொல்கிறேன். அதை விட்டுட்டு நாஞ்சில் விஜயனை பற்றி உனக்கு தெரியுமா, நாஞ்சில் விஜயன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படி இப்படின்னு இது 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 எங்கே இன்னைக்கு என்னன்னா இந்த இன்டர்வியூ எடுக்கிற சில யூடியூப் சேனல்ஸ் இருக்குல்ல, அவங்க சில இடங்களில் சில விஷயங்கள் நாகரிகமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, எல்லாருமே ஃபைனலாக வியூஸ்க்கு தான் போது எடுக்கிறீங்க. இந்த இன்டர்வியூனால கண்டிப்பாக இந்த பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாது. இந்த பிரச்சனையை இன்னும் பெருசு தான் பண்ணுறாங்க எல்லா யூடியூப் சேனல். ஒரு பிரச்சனை தான் கூப்பிட்டு அதை கான்ட்ரவர்சியாகி ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்ன விஷயம் நீங்கள் கொஞ்சம் கையாளணும்னா, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வைக்கும்போது உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் பண்ணால் அவனுடைய வாழ்க்கை இல்லை அவளுடைய வாழ்க்கை எங்கேயோ பாதிக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லை. அப்போ அந்த இடத்துல மீடியா தர்மம் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும். ஓகே அந்த எடிட்டர்ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸோ டாக்டர்ப்பா எதுக்குப்பா அவன் கேரக்டர்லாம் பற்றி பேசுகிறாங்க, அங்கே நடந்த விஷயத்தை பேசல, அவன் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசும்போது போடாது. அப்புறம் எல்லா லைஃப்லையும் ஏதாவது ஒன்று நடந்துட்டு யாரும் இங்கே வந்து உத்தமன் கிடையாது. எல்லாருமே இருக்கும் ப்ரோ. என்ன அதெல்லாம் தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது ப்ரோ. அதுதான். ஆனால் இந்த இடத்துல மாக்காப்பா பண்ணல. அது இன்னொன்று மாக்காப்பா வந்து யாரையும் இறக்கி விட நினைக்கவே மாட்டாரு. ஏன்னா எனக்கு தெரியும் இத்தனை வருஷம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ண கூட யாரை பேசுறா இந்த சின்னத்துல தெரியல. அப்ப மாக்காப்பானா காமெடி பண்ணுங்க, அது பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. என்கரேஜ் பண்ண அதே இதுலயே வொர்க் பண்ணிட்டாரு. ஏதாவது இது சொன்னா கூட ஏன்டா அந்த பிள்ளை ஏதாவது சொல்ற அப்படி இப்படி இவ்வளவு நான் ஏதாவது திட்டினா கூட வந்து என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. மரியா அவன் ஏதாவது சொன்னா சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கக்கூடிய மனுஷன். ஆமா பாப்பா. இன்னைக்கு இத்தனைக்கும் அது இதுன்னு ஷோ இதே திவாகர் அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 5 எபிசோட் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் எந்த ப்ராப்ளம் வரலையே, ஸ்மூத்தாக தானே போகுது. இங்கே தானே இந்த ப்ராப்ளம் வருது. ஓகே ஓகே. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகே சூப்பர். இன்னொரு விஷயம் இப்போ என்னன்னா ஜென்ரலாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பண்ணுறவங்களா இருக்கட்டும், நெகட்டிவாக டெண்டார் வாங்கலாம் இருக்கட்டும், இல்லை கான்ட்ரவர்சியாக இருக்கவங்க தான் இப்போ நிறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஆமாம், படத்தில் நடிக்கிறாங்க, அப்புறம் ரியாலிட்டி ஷோஸ்ல இருக்கலாம், டிவி ஷோஸ்ல அவங்க தான் கூப்பிடுறாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நிறைய பேர் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓகே பேசாம நம்மளும் நெகட்டிவா வீடியோ போட்டால் ட்ரெண்ட் ஆகி ரீச் ஆயிடலாம் போலேன்னு சொல்லிட்டு தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதற்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதை எப்படி பார்க்கறதுனா எல்லாரும் எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் நானும் பார்ப்பேன். யூடியூப்ல பார்க்க போறீங்க இல்லை? இதுக்கு நீங்க என்ன ரியாக்ட், இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல ஒரு விஷயத்த பார்க்கறாந்தா ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தோம், அப்புறம் டிவில தான் பார்த்தாகணும். இன்னைக்கு எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. யார் வேணாலும் செல்போன்ல என்ன வேணா பண்ணலாங்கிற உரிமை வந்துச்சு. இதுக்கு என்ன பண்ண முடியும்னா சட்டம் கடுமையாக்கணும். இந்த சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள் ரூல்ஸ் கொண்டு வரணும். உன் கையில் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கா, அதில் நீ இந்த விஷயம் தான் போட்டாகணும். இதை தாண்டி நீ வல்கராக போட்டால் இமீடியட்டாக அவன் ஐடியா பிளாக் பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் வந்தால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இது ஓகே. ஆனால் இவங்களுக்கு தானே வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கு. நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு வர மாட்டேங்குது. ஒருத்தர் டிஃப்ரெண்டாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வாய்ப்பு கிடைச்சிருச்சாரு இல்லையே. நெகட்டிவாக பண்ணி இருக்கவங்க தானே அவங்க வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லை ப்ரோ, வேற வழி இல்லை. ஓகே, இப்போ வியூஸ் தான் இங்கே ஃபைனலாக வியூஸ் தான். வாய்ப்புங்கிறது என்ன, அவனுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது. நெகட்டிவா பண்ணுறது வியூஸ் அதிகமாக இருக்கு. அதனால பார்க்குற மக்களும் உங்க மைண்ட் செட் மாற்றணும். ஆமாம், மக்கள் நார்மலாக வந்து இப்போ ஒரு வீடியோ போகிறது, நாஞ்சில் விஜயன் ஹோம் டூர் போகிற வீடியோ கான்ட்ரவர்சியா நாஞ்சில் விஜயன் ஆங்கரை தாக்குனார்னா அது வீடியோ வியூஸ் ஆகும். இப்போ இதுக்கே நீங்கள் தமிழில் வைங்களேன், நாஞ்சில் விஜயனும் மனைவி அன்பாக இருக்குதான் நீங்கள் தலைப்பு வச்சுப்பாங்க, ஓடாது, வாய்ப்பே இல்லை. ஓகே ஓகே. மாக்காப்பாவை பற்றி நாஞ்சில் விஜயன் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு போட்டா நடந்தது என்ன, நாஞ்சில் விஜயன் ஓப்பன் டாக் அப்படின்னு போட்டா வியூஸ் வருது. அவ்வளவுதான். நம்மளே வந்து உங்களுக்கே டைட்டில் தான் கொடுக்குறாரு, எடுத்து கொடுக்குறாரு. அதான் நல்லா இருக்கு. வேற வழியே இல்ல. இதுல இருந்து என்ன நெகட்டிவ் டக்குன்னு வந்து நம்ம ஈர்த்துறோம், டக்குன்னு நம்ம பாத்துறோம். ஆமா. சோ அதனால தான் வந்து நெகட்டிவ்க்கு அதிகமா. ஆனா என்னன்னா இங்க நீங்க இப்போ நெகட்டிவ் வந்து நெகட்டிவா பண்றாங்க, இப்போ டக்குன்னு கிட்டாத மாதிரி தோணும். ஆனா லைஃப் லாங் இவங்க யாருமே நிக்க மாட்டாங்க. எப்போ ஒருத்தங்க வந்து உண்மையான டேலண்ட். ஆமா, நீங்க இந்த சோசியல் மீடியால ரீச் ஆனவங்க எல்லாமே பாருங்களா, எல்லாமே ஒரு சில காலம் மட்டும்தான் அந்த டைம்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேம் அப்படி, அதுக்கப்புறம் அவங்க உண்மையிலேயே திறமைசாலி இருந்தா அவங்க அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அவங்க திறமை ஆஃப் ஆயிடும். அதனால நம்ம அதை பத்தி கவலைப்படவே வேணாம். சூப்பர், நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆமா. ஆனா இப்போ ரீசெண்டா வந்து சோசியல் மீடியால வந்து உங்களை பத்தி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் வந்து போட்டிருந்தாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் வேணாம், அந்த பேர் நம்ம மென்ஷன் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா வேணாம், அவங்க செய்கிற அதே தப்பை என்றைக்குமே நம்மளும் செய்ய வேணாம். ஏன் அப்படின்னா ப்ரோ வாழ்க்கையில் இதில் நான் நியாயப்படுத்தணும்னு விரும்பதை விட
எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் ப்ரோ செய்யும். அதை நார்மலாக பேசி முடிச்சிருந்தாலே முடிஞ்சிடும். ஆனால் சில பேர் வந்து அதை ஒரு சோசியல் மீடியாவில் போய் ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த தவறை தான் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க என்னை காயப்படுத்தணும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது எந்த வகையிலையும் என்னை காயப்படுத்தாது. ஏன் அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் பெரிய பெரிய பிரச்சனைகளை பார்த்து வந்தவன். எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு எங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணனா இப்போ தான் எனக்கு வெறி ஆகுது. என்னடா இவ்வளோ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறதில்ல, இவ்வளோ அசிங்கப்படுத்துறதில்ல. எனக்கு என்னன்னா இப்போ எனக்கு பெரிய ஒரு சவாலான இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு முள்ளு மேலே நிற்கிற மாதிரி. என்னுடைய பேரை ஒருத்தவங்க டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுலேருந்து நான் எந்திரிச்சு வரணும்னா நான் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிறத தாண்டி இன்னும் அதிகமாக ஓடணும். நான் அதிகமாக ஓடினால் மட்டும்தான் எனக்கு நான் வாங்கின அந்த பழைய பேரை வாங்க முடியும். அப்போ எனக்கு இன்னும் வெறியாது. ஸோ அதனால் யார் அவமானப்படுத்தினாலும் சரி, யார் அசிங்கப்படுத்தினாலும் சரி, அது எனக்கு வந்து அது இன்னும் என்ன அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக நினச்சி நான் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ வாழ்க்கையில். ஓகே, இது நம்ம உங்களுக்கு தெரியும், உண்மை இல்லைன்னு தெரியும். வீட்டில் கேட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இந்த விஷயம்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சொல்ல வேணா சொல்லிக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். எதுக்கு தேவையில்லாமல். ஏன்னா நான் ஒரு காமெடியன் ப்ரோ. எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்குள்ளே இருக்கணும்னு ஆசையே கிடையாது. இப்படி ஒரு பேர் வாங்கணும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேபி 2-3 வருஷம் சேனலை இல்லை, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி பண்ணி தான் நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா அது வேற. நமக்கு அது தேவையில்லை. கரண்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இதுக்குள்ளே போக வேணாம்னு தான் ஆசை. ஏன்னா இதனால நிறைய ஷோஸில் கூட சில நேரங்களில் நாஞ்சிலா ஐயோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு கூட பேர் வரும் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதுக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் சுற்றி உள்ள சமூகம் இந்த மாதிரி நம்மளை சில இடங்களில் தள்ளுது. பார்த்துக்கலாம். இது போல் எல்லா வாழ்க்கையிலும் ஏதாவது வகையில் பிரச்சனை இருக்குது தான் தோணும். இது நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு. நம்ம இங்கே சுற்றி நிறைய விஷயம் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்துக்கலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்சர் சொல்ல போகிறீங்கன்னா என்னவா இருக்கும்? அதாவது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஆமாம், ஃப்ரெண்டு, ஒரு நல்ல நட்பு. ஓகே, எவ்வளோ வருஷமா தெரியும் உங்களுக்கு? அவங்களுக்கு தெரியும், ஒரு 15 வருஷமா தெரியும். நாங்கள் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு நட்பு தான். ஒரு வேளை அவர்கள் என்ன உண்மையிலே அவங்க மனசார காதலிச்சிருந்தால், ஒருத்தங்க மேலே காதலிச்சு அவங்கள வந்து அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம உண்மையாக லவ் பண்ணோம்னா அவங்க எங்கே போனாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கும். அதுதானே உண்மையான காதல். நீங்கள் அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மீண்டும் அந்த அன்பு எப்படி கிடைக்கும்? ஒருவேளை அவங்க இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா நான் இதெல்லாம் பார்த்துருப்பேன்ல, என்னடா நம்மள ஒருத்தங்க இவ்வளோ லவ் பண்ணுறாங்களே, ஒருவேளை நம்ம தான் அவங்கள புரிஞ்சிக்கலான்னு என்னைக்கா ஒரு நாள் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அடடா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு நல்ல அன்பை மிஸ் பண்ணிட்டோம்னா மனைவியாக ஏற்றுக்க முடியாது இனிமேல். ஏன்னா எனக்குன்னு ஒரு மனைவி, குழந்தை வந்தாச்சு. உங்களுக்கு அவங்க மேலே இந்த தாட்டில் நீங்கள் லவ்லாம் பண்ணல? இல்லை ப்ரோ, இருந்தா நான் அம்மா இதுதான் என்னுடைய காதல் சொல்லிப்போம். அதற்கான நேரமும் எனக்கு பத்தலை. நான் எனக்கான ஒரு துணிவியை தேடணும்னு நினச்சேன். எனக்கான ஒரு துணைவி கிடைச்சாங்க. நமக்கு போய் காதல் அதெல்லாம் என்ன ப்ரோ, நல்ல நட்பாக இருந்தாங்க. என்னன்னா இந்த நட்பை நாங்கள் எப்படி சொல்லணும் கேட்பாங்க, என்ன அவங்களோட உங்களுக்கு என்ன நட்பு அப்படின்ட்டு. இன்னைக்குள்ள கம்யூனிட்டியில் டிரான்ஸ்ஜெண்டர் கூட போய் யாரும் இவ்வளோ க்ளோஸாக பழகுறாங்க. நான் என்னன்னா அவங்கள நான் அப்படி நினைக்கல. ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள வந்து நான் அம்மான்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு நட்பாக தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏன்னா இப்போ அவங்க எதுக்காக இப்படிலாம் ப்ரோ, இது என்னன்னா இது நான் அவங்கள மட்டும் குறை சொல்லலை. இந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் நிறைய பேர் என்னன்னா இவங்க எல்லாருமே என்னன்னா பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்க. ஏன்னா இவங்க பொதுவாக வீட்டிலேருந்து புறக்கணிக்கப்படுறாங்க. இவங்க தனக்குன்னு ஒரு சில பேர் தன்னை சுற்றி ஒரு சொசைட்டியில் வாழ்றாங்க. இன்னும் சில பேர் தனியாக வாழ்றாங்க. ஆனால் இவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் கிடையாது, ஆதரவு காட்ட ஆள் கிடையாது, ஏதாவது ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இவங்களுக்கு என்னன்னா யாராவது லைட்டாக அன்பு காட்டினாலே அவங்க மேலே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடும். இது வந்து சைக்காலஜிக்கலாகவே நடக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட நான் சில விஷயம் அன்பா காட்டேன். இப்போ இல்லை 2 நாள் அவங்கள்ட்ட பேசுனேன்னு வச்சுங்களேன், நீங்களே என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் எங்க பிரச்சனை. ஏன்னா நம்ம கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் சொல்லதா இருக்கட்டும். அப்போ இந்த மாதிரி அவங்கள்ட்ட அன்பு காட்டி பேசும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சில விஷயம். இப்போ அவங்க வீட்டில் தனியாக தான் இருக்காங்க? இல்லை, வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்குது, அது அன்பா மாறுது. இந்த அன்பு ஒரு லெவலுக்கு மேலே இங்கே இடத்துல போய் காதல் ஆகுது. அடுத்து இங்கே பேரலாம் எனக்கு திருமணம் ஆகுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இவனை நம்மளே ஒரு வேளை கல்யாணம் பண்ணியிருக்கலாமா, மிஸ் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருது. அப்போ திரும்ப அந்த அன்புக்காக என்கிட்ட பேசும்போது நான் என்னன்னா நார்மல் அன்பாக இருந்து பேசுறது ஓகே. இது என்னைக்கு காதலாக மாறுதோ அப்போ நான் வந்து எனக்கு வேறு வழி இல்லை ப்ரோ, எனக்கு வேறு வழி இல்லை. இது யார் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா எப்போ எனக்கு ஒரு குடும்பம்னு வந்துச்சோ அது வேறு மாதிரி போகும்போது நான் அதை கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்படி ஆகும்போது அது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குது. என்ன பண்ண இப்படிலாம் பண்ணிட்டானே, அப்போ இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சுற்றி உள்ளவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. எப்போவுமே சுற்றி இருக்கவங்க பேச்சு தயவுசெய்து யாருமே கேட்காது.
நினைக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. உங்கள் கூட இருக்கவங்க யாருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதில் அவங்க குளிர்காய நினைப்பாங்க. உங்கள் பிரச்சனையை தயவுசெய்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ப்ரோ. இப்போ நல்லா என் லைஃப்பில் நடக்கிற பாசிட்டிவாக தான் நான் சொல்லுவேன். என் பிரச்சனை யார்ட்டுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மள்ட்ட பிரச்சனை அவங்க கேட்கும்போது அப்படியா அச்சோ ஊன்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி போனால் அவங்க நினச்சி சந்தோஷப்படுவாங்க. பாத்தியா அவன் லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. அது காசிப்ஸா மாறிடும். ஆமாம். அந்த மாதிரி சில பேர் சொல்லி கொடுத்து அவங்க இது போல் சில விஷயங்கள் பண்ணலாம். பட் இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஷன்லேயே கூப்பிட்டு நாங்களும் பேசிட்டோம். என்னதான் உங்களுக்கு வேணும், என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கூப்பிட்டு சில விஷயங்கள் பேசிட்டாங்க. சரி, ஆமாம், ஷார்ட் அவுட். சரிம்மா, இதுக்கப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரியே கூப்பிட்டு பேசிட்டாரு. இங்கே பாருமா, அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அவன் லைஃப்பை பார்த்துக்கிட்டோம். உண்மையிலேயே நீ அவனை காதலிச்சிருக்கட்டும், இல்லை நான் அவங்க கூட காதலிச்சிருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், ரெண்டு சைட்லையுமே இருக்கட்டும். கற்பனைகளை உண்மையாக கூட வச்சுங்க ப்ரோ. நானும் அவங்களை லவ் பண்ணியிருக்கலாம், மேபி அப்படி கூட நாங்கள் இருக்கட்டுமே. ஆனால் இன்னைக்கு அவன் வந்து ஒரு திருமணமாகி ஒரு ஃபேமிலியோட ஆகிட்டான். திருமணத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட காதல்லையோ லிவிங் டுகெதர்லையோ வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவன் இன்னொரு கல்யாணம் போனப்போ சட்டப்படி தப்பு கிடையாது. இவங்க போய் அவங்கள எந்த வகையிலையும் நம்ம போய் துன்புறுத்த முடியாது. இதுக்கப்புறம் உண்மையாக இருக்கணும், வைஃப் கிட்ட உண்மையாக, அவ்வளோதான். அதனால நீ உன் லைஃப்பை பார்த்து நிறைய அட்வைஸ் பண்ணாது. அவங்களுக்கும் நிறைய விஷயம் சொன்னார். நீ நல்லா நடிக்கிறம்மா, நல்லா இருக்கம்மா, உன்னுடைய வீடியோஸ் நிறைய போடு, நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போடு அப்படின்லாம் சில அட்வைஸ் பண்ணாங்க. அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன், நம்புறேன். பார்ப்போம். சூப்பர், ரொம்ப அழகாக கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கண்ணே. ஆமாம், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். இந்த மாதிரி கான்ட்ரவர்சி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணி வரதுனால. ஆனால் இன்னொரு வகையில் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜாலியாக போடா நான் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கேன். நீங்கள் சொன்னீங்களே நெகட்டிவ் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பயமா வந்துருக்கும், டிப்ரெஷன் போயிருப்போம், உச்சத்துக்கு போயிட்டேன். இன்னும் சொல்ல போனால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டேன். நான் வந்து எதிரானவன். நிறைய இடங்களில் தயவுசெய்து யாரும் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய யாருமே பண்ணக்கூடாது. ஆமாம், அப்படிப்பட்ட ஆள் நானே. என்னன்னா இந்த சொசைட்டியில் நான் என்ன நம்புவீங்களாடா? யாருமே நம்பல. எப்படி ப்ரோ நம்புவாங்க? இந்த உலகத்துல என்னன்னா ஆண் எது சொன்னாலும் நீங்க ஏத்துக்க இல்ல, நீ ஏதோ பண்ணிருக்க பண்ணாம இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து ஏன் விஷயத்துல இல்ல, பொதுவா காமனாவே சொல்றேன். இந்த கேரளா இஷ்யூ எடுங்களேன். ஒருத்தன் வந்து பஸ்ல வந்து ஒரு பொண்ணு இடிக்குது. மேபி ஒருவேளை அவன் சாகாம இருந்த அந்த வீடியோ மட்டும் வைரலா இருந்தா நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் அவனை தான் திட்டிட்டு இருப்போம். ஆனா அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் அந்த பொண்ணு மேலதான் தப்பு, இவன் மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆண்களுக்கு இப்படி ஒரு விஷயம் அமைச்சிருக்காங்க. லா படினாலும் பெண்களுக்கு நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற சேஃப்டிக்காக. ஆனால் நிறைய பேர் இப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது ஆண்களுக்கான சட்டம் இல்லை. அதனால இனி வருங்கால முதல்வர் யாராக இருந்தாலும் சரி, ஆமா, உதயசூரியனாக இருந்தாலும் சரி, இரட்டை இலையாக இருந்தாலும் சரி, விசிலாக இருந்தாலும் சரி, விவசாயி சின்னமாக இருந்தாலும் சரி, இல்லை தாமரையாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ஆண்கள் பாதுகாப்புன்னு சில சட்டத்தை கொண்டு வாங்க. ஆண்களை கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. பாருங்க, நாங்களும் அப்பாவிதாங்க, நாங்களும் என்னங்க பண்ணுவோம். நீங்க அந்த டிப்ரெஷன் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க, எப்படி வெளியே வந்தீங்க? ஃபர்ஸ்ட் நண்பர்களுடைய அறிவுரை, நிறைய நம்ம சுற்றி உள்ளவங்க நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணாங்க. ரெண்டாவது நான் அப்படியே என்னை சுற்றி பார்க்குறேன், உட்காந்து யோசிக்கிறேன், என்ன பிரச்சனை, அவ்வளோதான். என்னை சுற்றி பார்க்குறேன், இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். உன் லைஃப்ல நீ நல்லா இருக்கியா? இல்ல உனக்கு ஏதோ ப்ராப்ளம், நீ இருக்கியாப்பா? எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குடா. எனக்கு அப்போ இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா, போடா பாத்துக்கலாம். பிரச்சனைக்கு தீர்வு வந்து சொல்யூஷன் தான் முடிச்சுக்கிட்டேன். இன்னொன்னு இதோட பெரிய பெரிய பிரச்சனை நான் பார்த்துட்டேன். அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா இப்போ வந்து என்ன வந்து இது ஊக்கப்படுத்திருக்கு. இதுக்கப்புறம் லைஃப்ல நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு மன தைரியத்தை கொடுத்துருக்கு, தெளிவா கொடுத்துருக்கு. நிறைய நானும் சில இடங்களில் நிறைய தப்பு பண்ணிட்டு ப்ரோ. அப்படி யாரையாவது காயப்படுத்திருந்தா இந்த சேனல் மூலமா நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் அந்த தவறை பண்ண மாட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகா கிளியரா சொல்லிட்டீங்க. நிறைய பேர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, நீங்க தெரியாம செஞ்சாலும் மன்னிப்புன்னு சொல்லுவீங்க. சூப்பர். ஒரு தவறை நியாயப்படுத்துறத விட அதுக்கு வருத்தம் தெரிஞ்சுட்டா நல்லது. சூப்பர்ண்ணே. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.